Welcome to Great Krigalan Magic Show. என்ன மக்களே, இந்த வீடியோல லாங் ரைடு போறவங்களுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். அதாவது லாங் ரைடுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம லாங் ரைடுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான வீடியோ, புதுசா ரைட் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கான வீடியோ. யாராவது லாங் ரைட்ல எக்ஸ்பர்ட் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ பாருங்க. நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா அப்படின்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சஜஷனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. புதுசா வர்ற லாங் ரைடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மோட்டோ விளாக், லாங் ரைடுக்கான டிப்ஸ் ட்ரிக்ஸ், உங்க பைக்ஸ் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், அது மட்டும் இல்லாம பைக் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனல்ல வரும். மோட்டோ விளாக் சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம சேனல்ல வரும். ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே அது வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துடும். சரியா? சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க லாங் ரைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ப்ராப்பரா ஸ்லீப் பண்ணணும். கண்டிப்பா நீங்க ஒரு 6 to 7 hours ஸ்லீப் பண்ணிட்டு அப்புறமா தான் நீங்க லாங் ரைட ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நீங்க லாங் ரைடு கண்டினியூஸா டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு கட்டத்துல நீங்க ப்ராப்பரா ஸ்லீப் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து உங்களால ரைடை என்ஜாய் பண்ணி போக முடியாது. சம்டைம்ஸ் வந்து அது ஏதாட்டும் ஒரு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால நீங்க லாங் ரைடு போறதுக்கு முன்னாடி பிஃபோர் டே நைட்டு நீங்க நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. லாங் ரைடு போறோம்னு நம்ம பிளான் பண்ணாலும் அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது. பட் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு மினிமம் ஒரு 6 hours ஆட்டு நம்ம தூங்கிட்டு ரைட் பண்ணாதான் அந்த ரைடு வந்து நமக்கு நல்லாவே அமையும். சரியா? அதனால நீங்க தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் ரைட் பண்ற பட்சத்துல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நீங்க ரைட் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் வந்து கண்டிப்பா வரும். இப்படி வர்ற பட்சத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணி நீங்க வந்து ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்புறமா நீங்க ரைடை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க டீ குடிக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா உங்களால தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய லாங் ரைடர்ஸ் வந்து இந்த மெத்தடை தான் யூஸ் பண்றாங்க. தூக்கம் வர்ற பட்சத்துல இல்ல ஒரு 1 hour 2 hourக்கு ஒன் டைம் வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு டீ குடிச்சிருவாங்க. அந்த டீ குடிக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து டீ குடிச்சிட்டு நீங்க டிராவல் பண்ணுங்க. இல்ல முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா ரைடை ஸ்டாப் பண்ணி ஆகணும். நீங்க இருக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. ஏன்னா வந்து நீங்க கண்டினியூஸா ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரா இருந்தாலும் தூக்கம் வர்றது வந்து சகஜம் தான். அப்படி வர்றதுங்க பட்சத்துல நம்ம கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கார்லயே பஸ்ல ரைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும், டைம் இருக்கும். பட் மோட்டோ விளாக் பைக்ல போகும்போது நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ கிடைக்கிற இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுத்து போய்க்கணும். நீங்க வந்து கண்டினியூஸா ரைட் பண்ணும்போது ஃபுல்லா சிட்டிக்குள்ளே நம்ம ரைட் பண்ண போறது கிடையாது. ஃபுல்லா காடு மலை அப்படி இருக்கிற இடத்துல நம்ம ரைட் பண்ண போறோம். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா வண்டியை ஓரமா நிறுத்தி அந்த இடத்துல ஒரு மினிமம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. அப்போ வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரைடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. விபத்துக்கெல்லாம் முக்கியமா தவிர்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரைட் ஸ்டார்ட் பண்றதும் ரைடு எண்டு பண்றதும், அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணி சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீங்க ரைடை ஸ்டாப் பண்ணிருங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈவினிங் 6 o'clock அப்புறமா ரைடை கண்டினியூ பண்ணீங்கன்னா அது வந்து நைட் டைம் உங்களால ரைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்படிங்கிற பட்சத்துல முக்கியமான விபத்து வந்து இந்த ராத்திரி நேரத்துல தான் நடக்கும். ஸோ வந்து நீங்க அந்த 6 o'clock சன்செட்டுக்கு முன்னாடி வந்து நீங்க ரைடை ஸ்டாப் பண்றது வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம என்னால ஓட்ட முடியும் அப்படின்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 2 hour நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கண்டினியூஸா மிட் நைட் ஃபுல்லா ரைடு பண்ணணும் கொஞ்சம் கூட யோசிச்சு பாத்துறாதீங்க. அதனால வந்து விபத்து தான் ஏற்படுமே தவிர நமக்கு வந்து ரைடு வந்து அந்த அளவுக்கு சரியா அமையாது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க ரைடு பண்ணும்போது கண்டிப்பா வாட்டர் பாட்டில் மஸ்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸா ரைட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும். நம்ம பாடியில வந்து வாட்டர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உடம்பு வந்து ரொம்ப சோர்ந்துடும். அந்த பட்சத்துல நீங்க வந்து அடிக்கடி வண்டி ஸ்டாப் பண்ணி தண்ணி குடிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நம்ம போற இடத்துல வாங்கி குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு தவறான எண்ணம். ஏன்னா நீங்க கண்டினியூஸா ரைட் பண்ணும்போது ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த வித ஒரு கடையுமே இருக்காது, எந்த சிட்டிக்குள்ளேயுமே இருக்காது. ஃபுல்லா ஒரே ரோடு, நேர் ரோடா தான் இருக்கும். ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவா தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்க இடம் இருக்காது. நீங்க அந்த தாகத்துல ஓட்டும் போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன ப்ராப்ளம்னாலும் மயக்கம் கூட வரலாம். ஸோ நீங்க வாட்டர் பாட்டில் கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரைட் பண்ணும்போது சாப்பிடும் போது ஃபுல் மீல்
சாப்பிட்றாதீங்க. ஏன்னா நீங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஏதாட்டு ஃபுட் பாய்சனிங் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புது இடத்துல புது சாப்பாடு அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அதனால ஃபுட் பாய்சனிங் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சம்டைம்ஸ் ஏதாட்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், வயிறு வலிக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து அந்த ரைடை ஒரு கம்ஃபர்ட் ரைடா மாற்ற முடியாது. அதுக்காக நீங்க சாப்பிடாமயே போயிடாதீங்க. அதுவுமே உங்களுக்கு ஆபத்து. உங்க ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க சாப்பிடாம போனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஃபுல்லா வந்து ஃபுல் வெயில்ல தான் நீங்க ரைட் பண்ண போறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அளவா சாப்பிட்டுட்டு அளவா ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் பேண்ட், ரைடிங் ஷூ எல்லாமே, ரைடிங் கிளவுஸ் இவ்வளவு நம்ம வந்து முக்கியமான அத்தியாவசிய பொருள். ரைட் பண்ணும்போது புதுசா லாங் ரைடு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் பேண்ட்லாம் இருக்காது. சரி, அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் வேர் பண்ணி போகலாம். ஜீன்ஸ் பேண்ட் வேர் பண்றதால உங்களுக்கு வந்து கொஞ்சம் விபத்துகள் வந்து தவிர்க்கப்படும். அதே மாதிரி நீங்க கண்டிப்பா ஷூஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரைட் பண்ணும்போது நீங்க செப்பல் போட்டு ரைட் பண்ணணும் அப்படின்னு லேச கூட நினைச்சு பார்த்துறாதீங்க. நீங்க வந்து கண்டிப்பா ஷூ யூஸ் பண்ணுங்க ரைட் பண்ணும்போது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். எந்த விதத்திலும் ஒரு பெயின் வராது. அது மட்டும் நடந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனா இருக்கும். உங்க காலுக்கு வந்து உங்களோட காலில் இருக்க ஃபிங்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரொடக்ஷனா இருக்கும். ஹெல்மெட் வந்து மஸ்டா யூஸ் பண்ணுங்க. ஹெல்மெட் வந்து மஸ்டா யூஸ் பண்றது வந்து அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இருந்தாலும் நிறைய பேர் என்னன்னா ஹெல்மெட் கொண்டு போவாங்க. ஆனா அதை தலையில வேர் பண்ணாம வண்டியில ஒரு கரையில வச்சுட்டு போவாங்க. போலீஸை பார்த்தா மட்டும் தான் ஹெல்மெட் போடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க ஹெல்மெட்டை வேர் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்க ஹெல்மெட்ல இல்லைன்னா உங்க பைக்லயோ உங்களோட அட்ரஸை வந்து கண்டிப்பா ஸ்டிக்கரிங் பண்ணி வைங்க. அட்ரஸை நீங்க ஸ்டிக்கரிங் பண்ணலனால எமர்ஜென்சி கால் அப்படின்னு போட்டு உங்களோட அப்பா நம்பரையோ இல்லைன்னா உங்க அம்மா நம்பரையோ இல்லைன்னா உங்க அண்ணன் நம்பரையோ இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் நம்பரையோ நீங்க வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாம பிளட் குரூப்பை ரொம்ப முக்கியமா நீங்க ஸ்டிக்கரிங் பண்ணி வைங்க. ஏன்னா அது வந்து எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா உங்களோட ஹெல்மெட்ல உங்களோட பிளட் குரூப்பையும் எமர்ஜென்சி கால் நம்பரை இந்த ரெண்டையும் ஸ்டிக்கரிங் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்து குரூப் ரைடு போறீங்களா இல்ல சோலோ ரைடு போறீங்களா அப்படிங்கறத முடிவு பண்ணி வைங்க. ரெண்டுலயுமே எல்லா விதமான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அதை நான் தனி வீடியோல போடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க வந்து சோலோ ரைடா சூஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சேஃப்டி வைஸ் ரொம்ப பாதுகாப்பா தான் போகணும். ஏன்னா குரூப் ரைடுங்கும் போது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம கூட உள்ளவங்க இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். அதனால சோலோ ரைட் ட்ரை பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ரைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஐடென்டி கார்டு ஏதாவது நீங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா ஏதாவது ஓட்டர் ஐடி ஏதாவது நீங்க கண்டிப்பா கொண்டு போங்க. அதுவுமே நீங்க ஒரிஜினல் கொண்டு போகாதீங்க, ஒரு காப்பி எடுத்து கொண்டு போங்க. எதனாலனா நீங்க வந்து உங்களோட நீங்க வந்து வேற ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. அதனால நீங்க எல்லாமே வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானது. அதே மாதிரி லக்கேஜ் நீங்க கேரி பண்ணி கொண்டு போறீங்க அப்படின்னா ஒரு அளவான லக்கேஜ் கொண்டு போங்க. தேவையில்லாத பொருட்களெல்லாம் நீங்க லாங் ரைடுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ரைடுக்கு தான் நீங்க பாதிப்பு ஏற்படும். ரைட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கேஜுமே ரொம்ப வெயிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரைடு வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆஃப் ரோட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். லக்கேஜ் ரொம்பவே தேவையானது, அத்தியாவசியமானது இதை மட்டும் நீங்க கொண்டு போங்க. அதுவுமே லக்கேஜ் என்னெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்த பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து லைவ் லொகேஷன் அனுப்புறீங்களோ இல்லையோ அப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ எல்லாருக்கும் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இம்பார்ட்டான பர்சனான ஒருத்தருக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இந்த இடத்துக்கு போறதுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, இன்னும் 5 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கறத நீங்க அப்பப்போ டைப் பண்ணி வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ எதுலயோ ஒண்ணுல அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருங்க. அது வந்து எந்த ஏதாட்டும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ரைடர்ஸ் அப்படிதான் பண்றாங்க. நிறைய பேர் வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸாவே போட்டுருவாங்க, நாங்க இப்போ இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. அதனால நீங்க அதை வந்து மஸ்டா யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்க லாங் ரைடு ட்ரை பண்றீங்க அப்படின்னா எடுத்த உடனே 1 வீக் ரைட் பண்ணாதீங்க. சில பேர் என்னெல்லாம் எடுத்த உடனே ஒரு வாரம் போயிருவாங்க பைக்ல. அப்படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நாள் இன்னைக்கு ரைட் பண்ணுவீங்கன்னா இன்னைக்கு ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரைடு வந்து ஒரு இல்லாம போயிடும், ஒரு டிசப்பாயின்மெண்டா அமைஞ்சிடும். நீங்க வந்து குரூப் ரைடு பண்ணீங்கன்னா அப்படின்னா அந்த குரூப்ல நீங்க வர்ற குரூப்ல நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து 1 வீக் 1 மந்த் ரைட்லாம் போயிருப்பாங்க. அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எந்தவித ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அவங்க கூட இருக்கும்போது அது வந்து ஜாலியா ஃபன்னா முடிஞ்சிடும். இதே இது நீங்க தனியா சோலோவா போறீங்க அப்படின்னா 1 வீக் ட்ரிப்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். ஸோ நீங்க ரைட் ஸ்டார்ட் பண்றீங்க, புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சோலோவா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் எண்ட் பண்ற மாதிரி பாருங்க. இல்லைன்னா இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்க எண்ட் பண்ற ரைடை எண்ட் பண்ற மாதிரி பாருங்க. ஒரு 1 டே நைட் நீங்க எங்கேயா ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து நம்ம மைண்ட் செட் மாற ஆரம்பிச்சிடும். என்னடா ரைடு அப்படிங்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து உங்களுக்கு டவுட்டா நிறைய பெரிய பெரிய ரைடர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க.